விட்டமின் சி அதிகமா இருக்கிற சிகப்பு கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இதயத்துக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம செரிமானத்துக்கும் இது உதவி பண்ணுது. இது எல்லாத்தையும் விட நான் இப்ப இதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற ரத்த சோகை தான். இது உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுது. ஹெல்தி ஈட்டிங் என்கரேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா டேஸ்டியா குக் பண்ணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில ஒரு கரண்டி நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, 12 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வறுத்துக்கோங்க. பூண்டோட கலர் மாறின பிறகுதான் நான் 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குறேன். அதுக்கு அடுத்து ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப இதுல ஒரு கட்டு கீரையை மண் இல்லாம நல்ல ஒரு 3-4 முறை கழுவி தூளா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுங்க. ஒரு 6-7 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு தண்ணி பாதி சுண்டி வந்ததும் நீங்க எடுத்து கடைஞ்சிட வேண்டியதுதான். ஃபுல்லா தண்ணி ட்ரை ஆக விட்டுறாதீங்க. கொஞ்சமா தண்ணி இருந்தாதான் கடையறதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் இந்த மாதிரி கல் பதிச்ச மண் சட்டி வச்சிருக்கேன். இது ஈஸிலி அவைலபிள், எல்லா ரோட் சைட் ஷாப்ஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே அதுல கீரை கடைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கடையும் போது நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சுக்கிட்டேன். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?